பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த மத்திய வார ஆராதனையில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அமரும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த கிருபைகளுக்காக பரலோக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். நேபாள் பகுதிக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொள்வோம். இயற்கை பேடர் வெள்ளத்தினால் நேபாள் மாநிலம் அந்த நேபாள் பகுதி ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுலேயும் விசேஷமாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து டூருக்கு சென்ற சில பிள்ளைகள் அங்கே மரணித்திருக்கிறார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம். அங்கே ரொம்ப ஒரு மோசமான கால சூழ்நிலைகள் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த குடும்பத்தை இழந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த பகுதிக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மத்திய வார ஆராதனைகளிலும் வேதாகம பெண்களினுடைய வாழ்க்கையிலிருந்து சில மிக முக்கியமான சத்தியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு அற்புதமான பாடத்தை படிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வாரத்திலும் ஒரு மிக முக்கியமான பாடத்தை வேதாகமத்தில் மற்றொரு பெண்மணியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 11வது வாக்கியம் இவ்வாறாக சொல்கிறது: இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வேதாகமத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சம்பவமும் இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஏதோ ஒரு பாடம் இருக்கிறது, ஏதோ ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பாருங்கள், முடிவு காலத்தில் வாழும் நமக்கோ அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவ்வளோ தெளிவாய் பேசுகிறத நீங்கள் நானும் பார்க்க முடியுதுங்க. ஸோ அப்போ இன்றைக்கி யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு கணம் என்ன செய்வோம் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக நம்ம கொஞ்சம் படிப்போம். யாக்கோபிற்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? எத்தனை பிள்ளைங்க? 13 பிள்ளைங்க. இல்லை, பெரும்பாலும் நம்ம அந்த பெண் பிள்ளைய அதிகமாக யோசிக்கிறது கிடையாது. 12 சந்ததிகள் என்று வருகிற பொழுது யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 12 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருக்கு 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருந்த விஷயத்தை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. ஸோ யாக்கோபுடைய மகள் தீனாளை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் நானும் படித்து கொள்ள போகிறோம். தீனாளின் வாழ்க்கை முடிவு காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சத்தியத்தை படிக்க போகிறோங்க. ஆதியாகமம் 34வது அதிகாரம். ஆதியாகமம் 34வது அதிகாரம். இந்த 34வது அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்னா முதல் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். பாருங்கள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். முதல் வசனத்தை பெர்னிஸ் வாசிக்கிறீங்களா? 34:1 வாசிங்கம்மா. ஓகே, வெரி குட். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அன்சி 2வது வசனம். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். வசனம் 3 வாசிக்கிறேன். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய எமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியில் இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தையோடு சயனித்து செய்தக்க மதிக்கட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். இதுக்கப்புறம் வர எல்லா சம்பவம் நமக்கு தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா, இவர்களும் சம்மதிக்கிற மாதிரி சம்மதிக்கிறாங்க. சம்மதித்து அங்கே விருத்த சேதனம் என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து எல்லோரையும் சோர்வடைய செய்து என்ன செய்கிறாங்க,
அந்த பட்டினத்தில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொன்று போட்டுடுறாங்க, எல்லாரையுமே கொன்று போட்டுடுறாங்க. கொன்று போட்டதுக்கு அப்புறம் யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் என் வாசனையை ஏன் கெடுத்தீங்க, நீங்கள் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தீங்க அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைகளை கண்டிக்கிற சம்பவத்தையும் நம்ம வாசிக்க முடியுது. அப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இந்த சம்பவத்தில் நீங்களும் நானும் படித்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம் இருக்கிறது. அந்த பாடம் என்ன அப்படின்னா, யோசித்து பாருங்கள். இந்த சீகேம் அவனுடைய தகப்பனும் அவனுடைய பட்டினத்தில் வாசமாக இருந்த ஜனங்களும் அழிவை சந்திப்பதற்கு எது காரணமாக இருந்தது? எந்த ஒரு சம்பவம் இவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வந்தது என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை படிக்கிற நீங்கள் நானும் தீனால் மேலே பழியை போடக்கூடாது. ஆனால் அதனுடைய வேர், அந்த பிரச்சனை வருவதற்கான வேர் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எவ்வளவாய் இந்த முடிவு காலத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதையும் இந்த தீனால் சம்பவம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அதில் முதல் வசனத்தை வாசித்து 2 கருத்தை பார்த்து முடிக்க போகிறோம். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். முதல் கேள்வி, தீனால் எங்க போனா? தேசத்து பெண்களை பார்க்க. இப்போ தீனால் வீட்டிலே இருக்கிறாங்க. வீட்டிலே இருந்தவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இப்போ அந்த சந்தோஷத்தை எங்கே தேடி போகிறாங்க? கொஞ்ச நேரம் போய் அப்படியே நண்பர்களோடு இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா, தேசத்து பெண்களை பார்க்க போகிறாங்க. அப்போ தேசத்து பெண்களை பார்க்க போகிற இடத்துல தான் இந்த சம்பவம் என்ன செய்யுது அப்படின்னா நடக்குது. இந்த சம்பவத்தில் வருகிற அந்த நபர் சீகேம் அவளை தீட்டுப்படுத்தின விஷயத்தையும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. தீட்டுப்படுத்தினதுனால சீகேம் மாத்திரம் அல்ல, அவனோடு இருந்த அனைவரும் அழிக்கப்பட்ட சம்பவத்தையும் வேதாகமத்தில் நீங்கள் நானும் வாசிக்க முடியுது. இப்போ அப்படியே அந்த பிரச்சனையை பார்க்குற நீங்கள் நானும் அந்த பிரச்சனைக்கான வேற கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த வேற கொஞ்சம் நீங்கள் நானும் ஆலோசித்து பார்ப்போம் அப்படின்னா, இந்த பெண் தீனால் சந்தோஷத்தை எங்கே தேடி போனா அப்படின்னா, தேசத்து பெண்கள் மத்தியில் தேடி போனா, நண்பர்கள் மத்தியில் தேடி போனா, உலகத்தில் தேடி போனா. அந்த சந்தோஷத்தை உலகத்தில் தேடி போனபடியினால எவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னா, அவள் கற்பை இழக்க வேண்டிய ஒரு சூழல் நேரிட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் பார்க்க முடியுதுங்க. இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன், என் மனதில் ஒரு கேள்வி எழும்புச்சு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ அன்னைக்கு தீனாளுக்கு சந்தோஷம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா, தேசத்தில் இருந்த பெண்கள் மத்தியில் இருந்துச்சு அல்லது உலகத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த உலகத்தில் அவருடைய சந்தோஷம் இருந்தபடியினால அவள் கற்பாவை இழந்தா, அவள் ஒரு பிரச்சனைக்குள்ளானாள் என்று சொல்லி பார்க்குறோமே. இன்னைக்கு நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்தாருங்க. அந்த கேள்வி தான் இந்த தீனாளுடைய சம்பவத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் எது? முக்கியமாக தீனால் இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் வாலிப பிள்ளை இல்லை, வாலிப சகோதரி. அந்த வாலிப சகோதரி தன் சந்தோஷமாக எதை நிர்ணயித்து கொண்டா அப்படின்னா, தேசத்து பெண்களோடு இருக்கிற சம்பவத்தை அவள் சந்தோஷமாக எடுத்துக்கொண்டா. அந்த சந்தோஷத்தை அவள் எடுத்துக்கொண்டபடினால என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் நானும் கண்கூடாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை படிக்கிற நீங்கள் நானும், இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நீங்கள் நானும் ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்கிறது? நான் என் சந்தோஷத்தை அடைவதற்காக எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? நான் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சில வாலிபர்களை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க போர் அடிச்சுக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம் பாருங்க அப்படின்னு போகிறவங்க தான். போகிறவங்க எப்படிப்பட்ட நிலையில் போயிடுறாங்க என்பதை உலகத்தில் பல சம்பவங்கள் நீங்கள் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வாலிபர்களுக்கான மாத்திரம் அல்ல, வயோதிபர்களுக்கானாலும் சரி, யாருக்கானாலும் சரி, தேவனுடைய ஆவியானவர் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ சந்தோஷத்தை தேடி எங்கப்பா போகிற அப்படின்றது தான் ஆண்டவருடைய கேள்விங்க. இன்றைக்கி பல நேரம் மொபைல் ஃபோனில் சந்தோஷத்தை தேடுறோம், அதுவும் யூடியூப்பில் போய் சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் பல காரியங்களில் போய் சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாருங்களேன்,
ஒரு அரை மணி நேரம் நமக்கு நேரம் கிடைக்குதுங்க. நம்ம ரொம்ப பிஸியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் கிடைக்குது. அந்த அரை மணி நேரத்தில் நம்மளுடைய மனது கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமே, கொஞ்சம் வேதம் வாசிக்கலாமே, கொஞ்சம் யாருக்காவது சத்தியம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை நமக்கு வருதா? இல்லை, கிடைக்கிற அந்த அரை மணி நேரத்தில் கொஞ்சம் ஏதாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சிந்திச்சு பாருங்களேன். விசேஷமாக இந்த சத்தியத்தை நான் உட்கார்ந்து படித்து கொண்டிருக்கிறேன், தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள வைத்த கேள்வி ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய சந்தோஷம் எதிலப்பா இருக்குது? ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தீநாள் தன் சந்தோஷத்தை காணும்படி தேசத்து பெண்களிடத்தில் போனால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அவள் கற்பை இழந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். இதே போல் ஒரு கூட்டம் முடிவு காலத்தில் இருக்குது. அந்த கூட்டம் எதை வைத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த கற்பனை என்ன என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாங்கலாம் வாசிப்போம். இப்படிப்பட்ட ஒரு இதே போல ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். கற்புக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியும், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். 14வது அதிகாரத்தில் வசனம் 1 அப்படியே மெல்ல வாசிப்போம். பாருங்க என்ன சொல்லுது. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும், வாசிங்க கீழே, ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. சிங்காசனத்திற்கு முன்பதாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ரொம்ப கவனமாக கவனிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஒரே ஒரு வார்த்தை. இந்த கூட்டம் எதோடு இருக்குதான்? கற்புள்ளவர்களும் இவர்களே அப்படின்னு சொல்றாங்களே. அங்க தீனால் எதை இழந்தா முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, அதை எது இழக்காது? தீனால் கற்பை இழந்தா, ஆனால் முடிவு காலத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் அப்படின்னா கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படி என்பதை நீங்கள் நானும் கொஞ்சம் ஆலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. தீனால் தன் சந்தோஷத்தை தேசத்து பெண்களிடத்தில் தேடி போனதனுடைய விளைவு கற்பை இழந்தா. அதே போல இந்த முடிவு காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா குணமுடையவர்கள் இவர்களே. தேவனுடைய குணத்தை தங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறவங்களாம். அப்போ என்னுடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம பார்க்குற அந்த காணொளி, நம்ம கேட்குற உரையாடல், நம்ம படிக்கிற புத்தகங்கள், நம்ம பழகுகிற நபர்கள், நம்ம சந்திக்கிற இடங்கள், இது எல்லாம் என் குணத்தை பாதுகாக்கிற வகையில் இருக்கிறதா, குணத்தை அழிக்கிற வகையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் ஆலோசிக்கணும். அதுதான் கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்றதுக்கான காரணம். தேவனுடைய குணத்தை பாதுகாக்கிறவங்க. புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க. மணவாளன் கிறிஸ்து, மணவாட்டி யாருங்க? சபை. அப்ப கற்பு என்பது என்ன அப்படின்னா, எது இருந்தாதான் மணவாளன் கூட்டு போவாரு, குணம் இருந்தாதான் கூட்டு போவாரு. குணம் இல்லைன்னா மணவாளன் என்ன செய்ய முடியாது, கூட்டு போக முடியாது. அதை நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னா குணமுள்ளவர்கள் இவர்களே. என் கேள்வி எல்லாம் ஒன்றே ஒன்று தான். நம்ம பார்க்குற காரியங்களும், நம்ம கேட்கிற காரியங்களும், நம்ம படிக்கிற காரியங்களும், நம்ம உரையாடுகிற விஷயங்களும், நம்ம பார்க்கிற சந்திக்கிற நபர்களுடைய எல்லா காரியங்களும் என் குணத்தை வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா அல்லது அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பல நபர்கள்
சந்தோஷத்தை தேடி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அவங்க எதை வேணாலும் இழக்கலாம் அப்படின்னு நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அது நண்பர்களானாலும் சரி, மற்ற நபர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல தன் சந்தோஷத்தை தேடி நாடி செல்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. எப்பா, அதனால் உன் கற்பு பாதுகாக்கப்படுமா, உன் குணம் பாதுகாக்கப்படுமா என்பதை நீ யோசிச்சு பாருப்பா. அதனால உன் குணம் பாதிக்கப்படுமா என்பதை நம்ம பல நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நான் நன்றாக இந்த வாரத்தில் ஒரு காரியத்தை தொடர்ந்து நான் தியானித்து கொண்டிருந்தேன், அதை யோசித்து கொண்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு 2 நபர் எதர்ச்சியாக பேசுகிறோம் பாருங்க, சில பேச்சு அது கூட நம்ம குணத்தை உடைச்சிடுமா. 2 நபர் உட்காந்து எதர்ச்சியாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அல்லது ஒரு 3 நபர்கள் 4 நபர்கள் உட்காந்து எதர்ச்சியாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த உரையாடல் கூட நம்ம கற்பை இழப்பதற்கான காரியங்கள் அங்கே இருக்குதுங்களாம், குணத்தை இழப்பதற்கான காரியங்கள் இருக்குதுங்களாம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பேசுகிற பேச்சும் நான் செய்கிற செயல்களும் என் வாழ்க்கை முறையும் குணத்தை வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா, அழிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணுங்க. இன்னைக்கு அப்படியே ஒரு கணம் இந்த மத்திய வார ஆராதனைக்கு வந்த நீங்கள் நானும் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நான் என் சந்தோஷம் எதில் இருக்கிறது? நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் கிடைச்சிருச்சு, 15 நிமிஷம் கிடைச்சிருச்சு, எப்படியாவது இந்த 15 நிமிஷத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்துருவோம். ஒரு 20 நிமிஷம் கிடைக்குது, அந்த 20 நிமிஷத்தில் எப்படியாவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம். சந்தோஷம் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்திலும் இருக்கும் அப்படின்னா குணம் வளருதுன்னு அர்த்தங்க. ஒருவேளை என் சந்தோஷம் வேத வாசிப்பும் ஜெபமும் ஊழியமும் இல்லாமல் வேறு ஒரு காரியத்தில் என் சந்தோஷம் இருக்குது அப்படின்னா நான் கற்புள்ளவனா கற்பை இழந்தவனா? அதை தாங்க யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சாதாரணமெல்லாம் சொல்லிட்டு போல, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்து நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குதுன்னு சாதாரணமாலாம் சொல்லலை. அதில் ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னா, தீனாளுடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவ சந்தோஷத்தை தேடி தேசத்து பெண்கள் மத்தியில் போனா அதனால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்கள் நானும் பார்க்குறோம். அதே போல நீங்கள் நானும் சந்தோஷத்தை தேடி எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பல வேளைகள் நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு என்னுடைய சந்தோஷம் எது என்பதை ஆவியானவர் ஒவ்வொரு கணமும் எனக்கு முன்னாக வைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை ஒரு காணொளி பார்க்குறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னா, அந்த காணொளி என் குணத்தை வளர்க்குதான் என்பதை மீண்டும் ஒரு கணம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதில் எங்கேயாவது குணக்குறைபாடு வருமா, என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்குமா, இல்லை இது எங்கேயாவது தடைபடுமா என்பதை பல வேளைகளை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில், இந்த கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா. அதுக்கான அர்த்தம், ஸ்திரீ என்பது நமக்கு நன்றாகவே தெரியும், மற்ற சபைகளாக இருக்கலாம், அதை தாண்டி அந்த சபைகள் உலகத்தில் இருந்துச்சுன்னா அது உலகமாக கூட இருக்கலாம். அப்போ குணம் கரைபடாதபடி பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பையும் ஆண்டவர் யாருடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறாருங்க. ஸோ அப்போ தீனாளுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நானும் படித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் இதுதான். நான் குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, குணம் இல்லை அப்படின்னா மணவாளனோடு செல்ல முடியாது. நான் கற்புள்ளவளாக இல்லை அப்படின்னா என் மணவாளன் வருகிற பொழுது என்னால் அந்த மணவாளனோடு செல்ல முடியாத ஒரு சூழல் வரும் என்பதை உணர்ந்தவர்களாய் நீங்கள் நானும் இந்த காலங்களில், விசேஷமாக முடிவை நோக்கி வந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும், நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய குண வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த நல்ல ஆராதனையை